இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் வந்து 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 வெங்காயம், சோம்பு, அப்புறம் 2 பாக்ஸ் மஷ்ரூமை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் ஹீட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஹீட் ஆனதும் நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். நான் என்னென்ன போடுறேன்னா, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, கிராம்பு இதெல்லாம் போடுறேன். அப்புறம் ஏலக்காய். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் இதுவானதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரையும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதோட சோம்பு, அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ரொம்ப கம்மியாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது வந்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும். இதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்னா, ஒரு பெரிய தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு இதில் எந்த தண்ணியுமே சேர்க்கக்கூடாது. வெறும் இதை மட்டும் ஊற்றிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் வந்து இதோட எல்லா பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து அந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டுட்டோம். இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும். அதிலே வந்து அது நல்லா குக் ஆகும். ஸோ நல்லா கிண்டிட்டு இதை வந்து நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சோன்னா அதுலேருந்தே நல்லா தண்ணி வந்து வெளியே வந்துடும். தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகணும். சுண்டினதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா, தயிர், கொத்தமல்லி, புதினா 3ஐயும் சேர்க்கணும். தயிர் வந்து சும்மா ஒரு ஹாஃப் தயிர் சேர்த்தா போதும். நான் வந்து இன்றைக்கி வந்து குஸ்கா அரிசி சேர்த்துருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து அதை போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தான் நம்ம வந்து உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அது வந்து கொஞ்சம் உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்னென்னா விசில் போட்டு மூடி வைக்க போகிறோம். இது வந்து 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே இதுவாகிடும். அப்படி இல்லைன்னா 2 விசில் வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டோம். 2 விசில் வந்துடுச்சு. நல்லாவே வெந்து வந்திருக்கு. உதிரியாக வந்திருக்கு. நல்லா பாருங்க, எல்லாமே நல்லா குக் ஆகிடுக்கு. இதுவே ஓவர் குக் ஆகலை. வாட்டருமே கரெக்டாக இருக்குது. குலையெல்லாம் இல்லை. ஸோ அவ்வளோதான். மஷ்ரூம் பிரியாணி, எக் பொடி மாஸ்